கொடுங்க. இதெல்லாம் இப்பவே நான் பிராக்டிஸ் பண்ணிட்டதா நல்லது. நான் தான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றேன்ல, நீ பேசாம உட்காரு. நான் இருக்கும்போது நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஹேய், என்ன டல்லா இருக்க? ஓ, உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. நீ ஊருக்கு போயிட்டா அப்படியே என்ன மிஸ் பண்ணிடுவேன் தானே ஃபீல் பண்ற. எங்க போயிட போற? ஆஃப்டர் ஆல் இந்தியாவுக்கு தானே. என் நினைப்பு வந்தா நெக்ஸ்ட் ஃப்ளைட் பிடிச்சி இங்கே வந்துரு. இல்லை, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு, நானே அங்கே வந்துடுறேன். இல்லை, எனக்கு இனிமேல் இங்கே வர வேண்டிய வேலை இல்லை. எஸ், ஐ ஹேவ் நோ பிஸ்னஸ் ஹியர். நீ பிஸ்னஸ் சொல்றியா? நான் பயந்தே போயிட்டேன். நம்ம மேட்ரு பற்றி தான் சொல்றியோன்னு. நான் அதையும் சேர்த்து தான் சொன்னேன். விஜய், சாரி, விட்டுடு. விட்டுருன்னா எல்லாத்தையும் விட்டுடு. நீ போறதுக்கு கூட நான் வருத்தப்படல. ஆனா நீ போற விதத்தை பார்த்தாதான் நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கலாம். என்னடா இவ தனத்தனன்னு பேசுறாளன்னு பாக்குறீங்களா? உங்க பாஷையில சொல்ல போனா நான் ஒரு ஃபூல், இடியட். ஆனா இப்ப இந்த விஷயத்தை நான் உன்கிட்ட கேட்கலன்னா வாழ்நாள் பூரா நான் ஃபூல் ஆயிடுவேன். விஜய், என்னோட பழகுன இத்தனை நாள்ல ஒரு நாள் கூட நீ என்ன லவ் பண்ணல. சரி, ஒரு நாள் வேண்டாம், ஒரு மணி நேரம், ஒரு நிமிஷம், அட்லீஸ்ட் 1 செகண்ட். நோ, நீ போய் சொல்ற. லாயா, நீ என்ன லவ் பண்ற? நோ. இல்ல. எஸ். நோ. எஸ். நோ. எஸ். நோ. எஸ். நோ. நோ. எஸ். பாத்தியா, உன் மனசுல இருக்கிறத உன்னால மறைக்க முடியல. ஏய் மீனு, அப்செட் ஆகாத ப்ளீஸ். என்னன்னா, எனக்கு ஒன்றும் ஆகல, நான் நல்லதா இருக்கேன். நான் ஒன்றும் ஃபீல் பண்ணலையே. ஃபீல் பண்ண வேண்டியவரே ஃபீல் பண்ண மாட்டேங்கிறாரு. அப்புறம் நான் எதுக்காக ஃபீல் பண்ணணும்? இதோ லக்கேஜ் எல்லாம் ரெடி, பேக் பண்ணியாச்சு. டிரைவரை கூப்பிட்டு எடுத்துட்டு போக சொல்லுங்க. என்ன மிஸ் பண்ண மாதிரி ஃப்ளைட்டையும் மிஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க. நாம ஒருத்தருக்கு ஃபோன் பண்றோம், ராங் நம்பர் போகுது. அதுக்காக நாம என்ன உடஞ்சு போய் உட்காந்துடுறோம்? லைஃப் அப்படிதான், லைஃப் அப்படிதான். ராங் ஆயிடுச்சு. குட் பை. சேகரனை நான் உன்கிட்ட தான் சொல்றேன். விஜய், மீனு, மீனு, என்ன இங்க வந்து உட்கார்ந்திருக்க? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, நான் ஹாஸ்டலுக்கே போறேன். அண்ணா சொன்னா கேப்பல்ல, நல்ல பொண்ணு தானே நீ? நோ, நான் நல்ல பொண்ணு இல்ல. ஐ அம் a bad girl and an unlucky girl also. என்ன யாருக்கும் பிடிக்கல. நான் யாரெல்லாம் விரும்புறேனோ அவங்க எல்லாரும் என்னை விட்டு போயிடுறாங்க. அம்மா, அப்பா, இப்ப இந்த விஜய். சாரிமா, விஜய் உன்னை விட்டு போறதுக்கு காரணமே நான் தான். தப்பு என் பேர்ல தான். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. சாரி எல்லாம் கேட்டு பிரயோஜனம் இல்ல. பேசாம நான் சொன்னதை செய். நாளைக்கு நீயும் நானும் மெட்ராஸ் போக போறோம். உன் லவரை மீட் பண்ண போறோம். ஆர் யூ ஹாப்பி? சேகர், இனிமே என்னென்ன பண்ணணுமோ அதில் நீயே பார்த்துக்க. ஓகே. நான் எப்போ மெட்ராஸ் வரணும்னு நீ ஃபோன் பண்ண, உடனே அடுத்த ஃப்ளைட்டில் மெட்ராஸ் வந்துடுறேன். ரைட். அப்புறம் என்னோட பர்சனல் ரூம் சாவி இந்தியன் கரன்சி வச்சிருக்கேன், செலவுக்கு எடுத்துக்க. ஓகே ஓகே. ஆர் யூ ஹாப்பி? மீனு, அந்த லேபர் காலனியை நீ எப்படி சமாளிக்க போறேன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வீட்டில் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்றது சந்தோஷமா இருக்கு. ஒன்னாதான் உட்காந்துருக்கோம், ஆனா தனித்தனி தட்டு தானே. ஆமா,
உன் ஃப்ரெண்டு மூர்த்தியோட மனைவி தவறிட்டாலாமே, நீ கேள்விப்பட்டியா? ஆமாம்மா கேள்விப்பட்டேன். என்னடா இவ்வளவு அலட்சியமா சொல்ற? நீ போய் பார்க்கல? நான் எதுக்குப்பா போனோம்? ஏண்டா? இதுக்கு முன்னாடி அவன் 2 பொண்டாட்டி சாவும் போயிட்டு வந்திருக்குமா, போர் அடிக்குதுப்பா. இரு. மூர்த்திக்கு என்ன 3 பொண்டாட்டியா? பின்ன அவன் என்ன மூர்த்தியா இல்ல மும்மூர்த்தியா? இந்த மாமாக்கு எப்பவுமே கிண்டல் தான். ஏப்பா இதே கேள்விதான் நான் அவனை கேட்டேன். அவன் சொல்றான் 1000 தான் வீட்டுல சாப்பிட்டாலும் வெளியே டீ குடிக்கலையா. நாமெல்லாம் சந்தோஷமா இருக்கிறோம். ஆனா விஜய், என்னாச்சு உனக்கு? சுவிட்சர்லாந்து போயிட்டு வந்த பிறகு டல்லாவே இருக்கிற? ஒன்றும் இல்லையே. சித்தப்பா ஏன் டல்லா இருக்காருன்னு எனக்கு தெரியுமே. என்ன தெரியும்? சித்தப்பா இதனால தானே எங்க இருந்து உங்க தலைகாணி கடையில இருந்து. ஏய் டேய் டேய் பாத்து காயத்ரி, காயத்ரி நில்லு. காயத்ரி, சூப்பர் ஹீரோயின் விஜய் கிட்ட என் படத்துக்கு கேட்டிருந்தேன். பார்க்க விட மாட்டேங்குது. எங்க காட்டு? மாமா ரொம்ப அழகா இருக்கால மாமா. யார் இந்த பொண்ணு? ஹலோ ஹலோ, நான் விஜயோட அக்கா பேசுறேன். அங்க மீனாட்சி கிட்ட பேச முடியுமா? ஐயோ கிரேட் மேடம், நான் மீனாட்சி தான் பேசுறேன். ஓ, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? பின்ன நீங்க ஃபோன் பண்ணிருக்கீங்களே. மீனாட்சி, நான் உன்னை கேட்குறேன், மறைக்காம சொல்லணும். கேளுங்க. விஜய நீ விரும்புறியா? நோ, ஐ டோன்ட் லைக் ஹிம். என்ன சத்தத்தை காணோம்? நான் விஜயை லைக் பண்ணல, ஐ லவ் ஹிம். கொஞ்ச நேரம் ஆடி போயிட்டேன். ஆனா விஜய் தான் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாரே. அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? என் தம்பியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவனும் உன்னை லவ் பண்றான். மீனாட்சி, நீ என்ன பண்ற? முதல்ல இந்தியாவுக்கு கிளம்பி வர. My first love, Pooja. Shekhar. Let's go. It's getting late. Oh yes, Meenu ready? Yeah. என்ன அங்கிள், வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இங்கதான் விஜய் இருக்கான். விஜயா? விஜய் இங்க அது ஒன்றும் இல்லைங்க, இது அவங்க அக்காவுடைய ஸ்கூல் கெஸ்ட் ஹவுஸ். பையன் சுவிட்சர்லாண்ட்லேருந்து வந்ததுலேருந்து ஒரு மாதிரி டல்லாக இருந்தான். சரி அக்காவோட இருந்தாலும் அது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பேன் தான் இங்கே வந்து இருக்கான். மீனு இங்கே ஆளை காணா. அவ போய் ரொம்ப நேரம் ஆச்சு. அவள் போய் ரொம்ப நேரம் ஆச்சா? சரி வாங்க நம்ம பொறுப்பலாம், அவன் வந்துடுவாங்க, நீங்கள் உட்காருங்க. என்ன வந்து ரூட்டீன். எங்க ஒளியலாம்? ஓச்சோ, யார் பாது? என்ன சத்தம்? என்னடா அது? ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஒரே சைடில் இருக்கு.
Something is wrong. ராத்திரில தூங்குறப்போ கனவுல தான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிருந்தேன். இப்ப பட்ட பகல்ல கொட்ட முழிச்சிட்டு இருக்கும் போதே படுத்துறாளே. ஆமா தாயே, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. என்ன மீனு பர்ஃப்யூம் மாதிரி இருக்கு? சரி ஓகே, ஒத்துக்கிறம்மா. என்னால உன்னை மறக்க முடியல, அதே சமயத்துல உன்னை கல்யாணமும் பண்ணிக்க முடியாது. போயிடு ப்ளீஸ். கெட் அவுட்டா? போக மாட்டியா? அடம் பிடிக்கிறியா நீ? சிரிக்கிற என்ன? சிரிக்கிற நீ? என் நிலைமை பார்த்தா உனக்கு காமெடியா இருக்கா? இரு, உன்னை என்ன பண்றவர்? பேயா? ஏய் ஃபூல், நான் பேய் இல்ல, மீனு. உன்னோட மீனு. மீனு? மீனு? ஏய் மீனு, நீ எப்ப சுவிட்சர்லாந்து வந்த? இன்னைக்கு தான் மெட்ராஸ்க்கு வந்தேன். நேரா ஏர்போர்ட்ல இருந்து வரேன். இது ஒண்ணு கனவுலையே கில்லு. என்ன இப்படி கில்ற? இப்ப நான் கிள்னது நீ என்ன பேய்னு சொன்னதுக்கு. ஸ்டூபிட், இடியட், நான்சென்ஸ். இவ்ளோ ஆசையை மனசுல வச்சுக்கிட்டு வாயை திறந்து ஐ லவ் யூன்னு சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுட்டு செலக்கிட்டு போய் என்னமோ புலம்பிக்கிட்டேன். இல்ல மீனு, உனக்கு தெரியாது, எல்லாம் உங்க அண்ணன் தான். அண்ணா அண்ணா அண்ணா, நீ என்ன லவ் பண்றியா இல்ல எங்க அண்ணனையா? பாரு, உலகத்துல நீ எங்க போனாலும் சரி, உன்னை நான் விட மாட்டேன். That is மீனாட்சி சுந்தரம், அலைஸ் மீனாட்சி, அலைஸ் மீனு, அலைஸ் the great idiot. இப்ப சொல்றேன் கேட்டுக்க. இந்த ஜென்மத்துல வேற எந்த பொண்ணையும் உன்னை நெருங்க விட மாட்டா இந்த மீனாட்சி. சொல்லு மேன், சொல்லு ஐ லவ் யூ சொல்லு. மீனு, ஏய், இப்ப நீ என்ன லவ் பண்றியா இல்லையா? say yes or no. yes, I love you. பத்தாது, என்ன ப்ரூஃப்? அதான் வாயை திறந்து சொல்லிட்டேன்ல. வாயை திறந்துட்டு இல்ல, வாயை மூடிட்டு சொல்லணும். அது இப்படி வாயை மூடிட்டு சொல்றது? எப்படி? எது? ஐயோ கிஸ்ஸா? நான் மாட்டேன்பா. ஏய், சரி நீ தருவேனா? நான் தரேன். Take it free. வேண்டாம் வேண்டாம் மீனு, மீனு வேண்டாம். உனக்கு வேண்டாம். ஏய் என்ன பண்ற? குடுத்துரு. மீனு, மீனு. மீனு கத்தி இல்ல சுத்தி அடிச்சா வலிச்சிரும். தெரியுதுல்ல, அப்ப குடுத்துரு. வேண்டாம் மீனு. குடு. இவர் சொன்னா கேளு. வேண்டாம். குடுனா. That's a good boy. என்ன பண்ண போற? இப்ப என்ன நடக்குது பாரு. மீனு, இது மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ரொம்ப தப்பு. மீனு. ஏய் நில்லு விஜய். ஏய் நில்லு, கதவை தர. ஏய், உன்னை நான் விட போறது இல்ல. இப்ப திறக்கறியா இல்ல உடைச்சிட்டு உள்ள வந்து குடுக்கட்டா? தர. உன்னை நான் கிஸ் பண்ணாம இங்க இருந்து போக மாட்டேன். கதவை தர. யார் நீ? என்ன இங்க தகராறு பண்ணிட்டு இருக்க? Hey, that's none of your business. கதவை தர. திறக்க போறியா இல்லையா? கேக்குறேன்ல, யார் அது உள்ள? ஒரு கவர்ட், ஒரு பயந்தாங்குழி. எங்க பிரதர் கிட்ட பேச தைரியம் இல்லாம சுவிட்சர்லாந்துல இருந்து இங்க ஓடி வந்துட்டான். மிரட்டனோன்னு ஐ லவ் யூ சொல்றான். அதை கன்ஃபார்ம் பண்ண கிஸ் குடுடான்னா இதோ உள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டான். மிஸ். ஏய் மிஸ் இல்லடா, கிஸ். இத பாரு, பார்த்தா டீசென்ட்டா இருக்க. ஸ்கூல் கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ள வந்து இப்படி கலாட்டை பண்ற. இப்ப நீ போறியா இல்ல போலீஸை கூப்பிடணுமா? கூப்பிடு, போலீஸ் பந்தோபஸ்தோட கிஸ் பண்றேன். ஐயோ, நான் யாருன்னு தெரியாம பேசுறேன். யார் நீ? பெரிய கொம்பா? தெரியுமா? உள்ள இருக்காரே அவன் நான் கல்யாணம் பண்ணிக்க போற ஆளு. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஸ்கூல்ல எனக்கு தான் சொந்தம். அப்புறம் I'll dismiss you from the job. நான் நினைச்ச உங்க கல்யாணமே நின்னுடும். ஏய் என்ன நீ? ஆஃப்டர் ஆல் ஒரு டீச்சர் இந்த தொல்ற? ஏய் மீனு, இவங்க யாரை நினைச்ச? இவங்க பெர்மிஷன் இல்லாம நம்ம கல்யாணமே நடக்காது. இவங்க தான் எங்க அக்கா பூஜா. அக்காவாவது அக்கா இல்ல அண்ணி. ஐயோ இல்ல அம்மா. ஆண்டி சாரி. ஐம் சாரி ஆண்டி. அது நான் இனிமே நான் லிப் கிஸ் எல்லாம் கேட்கவே மாட்டேன். சத்தியமா சொல்றேன் ஆண்டி, உங்களுக்கு கேட்காம லிப்ஸ்டிக் கூட போட்டுக்க மாட்டேன். ரிலாக்ஸ், சும்மா கலாட்டை பண்ண. விஜய், மீனவை கூட்டிட்டு வீட்டுக்கு போ. ஸ்கூல்ல எக்ஸாம் நடக்குது. 2 நாள் கழிச்சு நான் வந்துட்டேன். சரிக்கா. என்ஜாய். ஓகே.
விஜய் பக்கத்துல போய் நின்றா. போங்கப்பா. ரொம்ப முக்கியம். அவன் தான் வெக்கப்படுறான்ல, விடுங்களேன் டாடி. இப்ப இப்படிதான் வெக்கப்படுவான். கல்யாணத்துக்கு அப்புறம் ஆரத்தி சுத்துற மாதிரி இவளையே சுத்திட்டு இருக்க போறான். என் அருமை மருமகளே, வரது காரி எடுத்து வச்சு வாமா. 1952ல என் பொண்டாட்டி அமிர்தவல்லி இந்த வீட்டுக்கு வந்தப்போ இப்படிதான் ஆரத்தி எடுத்தாங்க. 1952 இல்லப்பா, எப்ப ஆரத்தி எடுத்தாலும் அப்படிதான் எடுப்பாங்க. மாத்தி எடுத்தீங்கன்னா கீழே கொட்டிடும். நீங்க ஆகும்னா பிளாஷ்பேக் போயிடுறீங்களேப்பா. ஏம்மா மீனாட்சி, நீ பார்க்கிறதுக்கு மகாலட்சுமி மாதிரி இருக்கிற, ஆனா என்ன சுடிதார் போட்ட மகாலட்சுமி. எப்பா இதுவும் நல்லாதான்ப்பா இருக்கு. இதெல்லாம் கம்ப்யூட்டர் காலம்பா, ஃபேஷன் இதான். வாய மூடுறான். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே என் விருப்பப்படி தான் இருக்கணும். மீனாட்சி, வந்த மருமக 2 பேருக்கும் நான் டெஸ்ட் வச்சிருக்கிறேன். டெஸ்டா? சிம்பிள் டெஸ்ட் தான். அந்த டெஸ்ட்ல நீ ஜெயிச்சா தான் உன்னை நான் மருமகளா ஏத்துப்பேன். ஓகே, தேங்க்யூ. உங்க அப்பா என்னன்னா டெஸ்ட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன டெஸ்ட்னு சொல்லவே இல்லை. நீங்களாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தா இப்படி குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்திட்டு இருக்கீங்களே. இந்த வீட்லயே நானும் அண்ணன் மட்டும் தான் குட்டி போட்ட பூனைங்க. தம்பி இனிமேல் தான் உன்னை கல்யாணம் பண்ணி குட்டி போட்டு பூனை ஆகணும். ஓகே? என்ன என்ன இங்க கான்ஃபரன்ஸ் நடக்குது? நீங்க பாட்டுக்கு டெஸ்ட்னு சொல்லிட்டீங்க, இந்த பயலுக்கு பாட்டுக்கு நடந்துட்டு இருக்காங்கப்பா. என்ன டெஸ்ட்னு சொல்லுங்க. என்ன டெஸ்ட்ப்பா? சமையல் டெஸ்ட் தான். இவ்வளவுதானே? மீனு, உனக்கு கிச்சன்ல என்னென்ன தெரியும்? கிச்சன்ல கிச்சன்ல எனக்கு எல்லாமே தெரியுமே. நீங்க எனக்கு கிச்சன் கூட்டி போய் காமிச்சீங்கன்னா இது கேஸ் ஸ்டவ், இது சிலிண்டர், இது மைக்ரோ ஓவன், இது ஃப்ரைங் பேன், இது ஃப்ரிட்ஜ்னு எல்லாம் கரெக்டா சொல்லிடுவேன். அது இல்லம்மா, குக்கிங்ல உனக்கு என்ன தெரியும்னு. குக்கிங்லையா? கேஸ் ஆன் பண்ணி ஆஃப் பண்ண தெரியும். பியூட்டிஃபுல், வெரி குட். Thank you. ஓகே. வேற ஒண்ணுமே தெரியாதா? ஏன்? கேஸ் ஆன் பண்ணி தண்ணி சுட வைப்பேன், அப்புறம் அதை ஆற வைப்பேன். நீ என்ன ஆற வைக்கிறது, விட்டா தானா ஆறிரும். ஆமால. அது சரிம்மா, சாப்பிட்ற ஐட்டத்துல உனக்கு என்ன தெரியும்? அதாவது என்ன சாம்பார் வைப்ப? சாம்பார் சாம்பார் ரசத்துக்கு முன்னாடி ஊத்துமே அது. யோ பார், நான் எல்லார்ட்டையும் கரெக்டாக நடந்துக்குவேன். என்கிட்டயும் எல்லாரும் அதே மாதிரி தான் நடந்துக்கணும். இல்லைன்னா நான் பெரியார் மாதிரி பா வெங்காயம்னு திட்டி போடுவேன். என்னது திடீர்னு திட்டுறீங்க? அப்படிதான் திட்டுவேன். சந்தேகத்துக்கு சாம்பார், வெங்காயம் வெங்காயம். வெங்காய சாம்பார் வைப்பேன் மாமா. வெரி குட். வாடா. என்ன கறி சமைப்ப? மாட்டு கறியா, ஆட்டு கறியா, பன்னிக்கறியா? நோ. ஓகே. எல்லா கறியும் சமைப்பேன் மாமா. அது இல்லம்மா, உனக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் இல்ல? ஸ்பெஷாலிட்டியா? சார் மறுபடியும் திட்டுங்களா? இப்படி திடீர்னு திட்டுங்கன்னா எப்படி திட்டுறதுதான் யோசிக்கிறேன். கறி இந்த பாரியா, எனக்கெல்லாம் பளிச்சுன்னு பேசினா தான் பிடிக்கும். இந்த வெண்டைக்காய் மாதிரி பிடிக்காது. வெண்டைக்காய் கறி தெரியும். வெரி குட், வெரி குட். அப்பா தேங்க்யூ சார். சார் இன்னும் ஒரு தடவை திட்டிடுறேன். அப்புறம் கூட்டு கூட்டா? 1 + 1 2, 2 + 2 4, 4 + 4 4 8 8 8 16. நீ வேற, அவர் கூட்டுன்னு சொல்றாரு, நீ பாட்டு புடலங்க மாதிரி நீட்டிட்டு போறிய. கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா வரும். ஆமாமா, பொடலங்காய் கூட்டு தெரியும். ஆஹா மருமகளே, உன்னுடைய ஸ்பெஷாலிட்டி எல்லாம் என்னுடைய ஃபேவரிட்டுமா. அக்கா வர வர இந்த காக்கா தோல ஜாஸ்தியா போச்சு. தேங்க்ஸ் மாமா. அப்ப நான் எல்லா டெஸ்ட்லயும் பாஸ் ஆயிட்டேன்ல? சாப்பிட்டா தானாமா சொல்ல முடியும். கரெக்ட். இதெல்லாம் நம்ம எந்த ஹோட்டல்ல போய் சாப்பிட போறோம்? இதுக்கு உங்களை என்னால திட்ட முடியாது. எப்படி மாட்டி விட்டா பாருங்களேன். எந்த ஹோட்டலுக்கா? இதுதான்மா ஹோட்டலு. நீ சமைக்க போற, நாங்க சாப்பிட போறோம். கெட் அப். எழுந்துரு. இன்னைக்கு 1 மணிக்கு உள்ளார லஞ்ச் டேபிள் மேல இருக்கணும். கோ. சரி மாமா. யூ சிட் ஆன். யூ கோ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். அதுல பாதி சாம்பார் அப்படி ஊத்துமா. டேய் அலையாதடா, அகதி மாதிரி தட்டு தூக்கிட்டு. டேய்மா இன்னும் நிறைய ஊத்து. ரொம்ப நல்லா இருக்கும், உங்களுக்கு கலரே நல்லா இருக்கு. தம்பிக்கு நிறைய ஊத்து. ஐயோ சீக்கிரம் சாப்பிடுங்க. டேய் வெண்டைக்காய் வச்சுக்கன்னா துப்புற, எனக்கு கூட நிறைய வச்சுக்கணும். ஆஹா ஆஹா.
ஐயோ அடடா பேஷ் பேஷ், ரொம்ப பிரமாதம், ரொம்ப நல்லா இருக்கு. நிஜமா சொல்றீங்களா மாமா? நல்லா இருக்குன்னு சொல்றது சாதாரண வார்த்தைமா, அற்புதமா இருக்கு. உனக்கு மீனாட்சின்னு பேரு வச்சது தப்பு, அன்னபூர்ணின்னு வச்சிருக்கணும். அவ்வளவு பிரமாதமா இருக்கு. அப்ப ஏன் இவங்க ரியாக்ஷன்ஸ்ல ஒரு மாதிரியா இருக்கு? அது உண்ட மயக்கம்மா. நீ போய் கிருஷ்ணனுக்கு கொஞ்சம் கூட்டு போடு. ஐயோ எனக்கு வேணாம், அது அலையறோம். தீந்து போச்சு உள்ளே. தீந்து போச்சா? எனக்கு போய் கொஞ்சம் எடுத்துட்டு வாமா. அப்பா என்னப்பா இப்படி போய் சொல்றீங்க? ஆமாண்டா, ஒன்றும் நல்லா இல்லை. அதுக்காக எல்லாரும் ஏன்டா மூஞ்சி இப்படி வச்சிருக்கீங்க? நானும் நல்லா இருக்குன்னு வேணும்னு தான் சொன்னேன். என்னப்பா சொல்றீங்க? நான் டெஸ்ட் பண்ணது அவளுடைய சமையல் இல்லடா, அவளுடைய ஆர்வத்தை. வேணும்னா பாரு, அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த ஒரு மாசத்துல உங்க 2 பேர் பொண்டாட்டிகளை விட பிரமாதமா சமைக்க போறான். 10 பேரா? அதேங்கப்பா, அது என்ன வீடா இல்ல லேபர் காலனியா? நீங்க பெரிய மனுஷரு, பரந்த உள்ளம் படைச்சவரு, எதையும் தாங்கும் இதயம். என்னால முடியாதுப்பா. ஏன் விஜய், அப்ப என் சமையல் உங்களுக்கு பிடிக்கலையா? இல்ல, அவன் சும்மா சொல்றாமா. மீனாட்சி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம வீட்டு பொம்பளைகள்லாம் அழகா சேரதான் கட்டிக்கணும், புரிஞ்சதா? உனக்கு கட்டிக்க தெரியுமா? ஓ, நல்லா கட்டிக்குவேனே. நானும் விஜயும் 2-3 தடவை. எங்க அப்பா புடவை கட்ட தெரியுமான்னு கேக்குறாரு. புடவையா? எஸ், நீ புடவை கட்டினா தான் விஜய கட்டிக்க முடியும். அப்படின்னா தெரியும் மாமா. நாளையில இருந்து நான் புடவை கட்டிக்கிறேன். நாளையில இருந்தேன்னா இப்பவே நீ ரூமுக்கு போற, பீரோவில் இருக்கிற சேலைய கட்டிட்டு வர்ற. சரி மாமா. நீ போமா, நாங்க 2 பேரும் பின்னாடியே வந்துடுறோம். இரு, அவளுக்கு மட்டும்தான் டெஸ்ட், உங்களுக்கு இல்ல. நீ போமா. கதவை சாத்திக்கோ. ஏய், நீங்களாம் ஒழுங்கா சாப்பிட்டுட்டு என் கூட லானுக்கு வர்றீங்க. ஐயோ போதும். நாங்கள் லானுக்கு தான் வருவோம், ஒழுங்காக சாப்பிட முடியாது. எல்லாம் வெந்து கிடக்குது. 2 நாக்கா இருக்கு, ஒன்றை மாற்றி ஒன்று சாப்பிடுறது. எப்படி? ஏன் நல்லா இல்லையா? வேலைக்கார பொம்பளை ஓடிட்டாளே. எங்கப்பா போயிருந்த? This is interval block. இது காமெடியா இருக்குடா. ரொம்ப சாரிமா. ஏன் மாமா? முத நீ என் வீட்டுக்கு வந்த போது உன்னை சுடிதார் போட்ட மகாலட்சுமின்னு கிண்டலா சொன்னேன். இப்போ என்ன சொல்றதுன்னே தெரியல. மைசூர் ஷாடி கட்டின மரம் நான் சொல்லுங்க டாடி. சும்மா இரா. என் மருமகளுக்கு திருஷ்டி சுத்தி போடணும், என் கண்ணே பட்டுடும் போல் இருக்குது. தோசையுடன் சாப்பிட்டால் நன்றாக இருக்கும்.
ஹலோ. மிஸ் மீனாட்சி கிட்ட நான் கொஞ்சம் பேச முடியுமா? நான் தோசை மீனாட்சி தான் பேசுறேன். ஹூ ஸ்பீக்கிங்? ஏன்னா உங்க ஃப்ரெண்டு நினைச்சுக்கங்க. ஹலோ, என்ன வேணும் உங்களுக்கு? நீங்க விஜயை நம்பி மோசம் போறீங்கன்னு நினைக்கிறேன். மிஸ்டர், வெயிட். இந்த விஜய் இருக்கானே, அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி. இடியட், bloody fool, rascal. ஏன் விஜய் பத்தி என்கிட்டே சொல்றியா? உனக்கு என்ன தெரியும் விஜய் பத்தி? ச்சே, உன்கிட்ட போய் சொல்றேன் பாரு. போனை வைடா. நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன். நீ வேணா அவன் கூட வெளியே போய் பாரு. எத்தனை குழந்தைங்க அவன் காலை சுத்தி வரும் தெரியுமா? அப்பான்னு. இப்ப சொன்னியே அதுதான் கரெக்ட். குழந்தைங்க தான் அவரை சுத்தி சுத்தி வருவாங்க. ஆனா அப்பா அப்பான்னு இல்ல, அண்ணா அண்ணான்னு. ஒரே ஒரு குழந்தை தான் அவர் அப்பான்னு சுத்தி வரும். அது எனக்கும் விஜய்க்கும் பிறக்க போற குழந்தை தான். மேடம், இதுக்கு மேல அதிகமா பேசின போன் வழியே நான் வந்து உன் காலை உடைப்பேன். டெல்ல இருந்தா நேர்ல வாடா. நான் நேர்ல தான் நின்னுகிட்டு இருக்கேன் மேடம். விஜய், ஆமா, என்னமோ எனக்கும் உனக்கும் பிறகு போற குழந்தை காலை சுத்துன்னு சொன்ன. இனிமே இப்படி சொல்லுவேன்? என்ன தைரியம் உனக்கு? டீச்சர் சொல்ல மாட்டேன் டீச்சர், சாரி டீச்சர். இன்னொரு தடவை சொல்லிப்பார், முட்டிக்கு முட்டி தட்டுறேன். சொல்லுவேன். காயத்ரி, ஏன் அவனை போட்டு அடிக்கிற? உங்களுக்காக ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். C for சாக்லேட். எஸ், சாக்லேட். தேங்க்ஸ் ஆண்டி. ஓகே, சண்டை போடாம விளையாடுங்க. ஓகே. என்ன சார், என்னடி பார்த்துட்டு இருக்கீங்க? விஜய் அவங்க அவங்கள நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடல. பூஜாக்கா, அக்கா நான் சொல்லல, இவர் தான் மீனோட அண்ணா மிஸ்டர் சேகர், எங்க அக்கா பூஜா. வணக்கம். ஹலோ. சொல்லுங்க. இருங்க, காஃபி எடுத்துட்டு வரேன். என்ன தம்பி சோகமா இருக்கிறீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். அக்காவுக்கு கல்யாணம் பண்ணாம தம்பிக்கு கல்யாணம் பண்றீங்களேன்னு தானே? அவருடைய வாழ்க்கை ஒரு சோக கதைப்பா. அதை மறக்கிறதுக்காக தான் பள்ளிக்கூடம் அது இதுன்னு பொழுத போக்கிட்டு இருக்கிறான். அடட, நீ அப்பா வருத்தப்படுற? நானே எல்லாத்தையும் மறந்துட்டேன். இப்ப நமக்கு முக்கியம் விஜய் மீனு கல்யாணம் தான். அதை கவனிப்போம். இத பாருங்க, பையன் ஜாதகத்தையும் பொண்ணு ஜாதகத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த கல்யாணத்தை ஒரு 6 மாசம் கழிச்சு நடத்தீங்கன்னா அமோகமா இருப்பாங்க. அப்படியா சொல்றீங்க? முகூர்த்தத்தை சீக்கிரமா வைக்க முடியுமான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். நல்ல வேலை தந்தீங்க. என்னது இது? பாயிண்ட் எடுத்து தந்தாங்கன்னு சொல்ல வந்தேன். ஆக்சுவலாங்க ஜாதக பிரகாரம் குழந்தைகளுக்கு குரு பலன் இல்லாட்டியும் சுக்கிரன் நல்ல உச்சத்துல இருக்கான். கல்யாணத்தை 6 மாசம் கழிச்சு தான் வச்சுக்கலாம். எந்த மடைய சொன்னா? நீங்க தான் சொன்னீங்க. 3 மாசத்துல வச்சுக்கலாம். யார? ஐயோ, கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்ல வந்தேன். அதுவும் வச்சுக்கலாம் தானே? சரி, இப்ப திருப்தி தானே? இல்ல, கொஞ்சம் சரியா பார்த்து சொல்லுங்க. என்னத்தங்க பாக்குறது? கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர். இந்த 500 காலத்து பயிர்ல ஒர்க் அவுட் ஆகாதுங்க. பாருங்க, நீங்களே பாருங்க. யோசிக்காதீங்க, நல்லா பார்த்து சொல்லுங்க. அடடே, முக்கியமான அம்சத்தை கவனிக்க மறந்துட்டேனே. பையன் பொண்ணு 2 பேருக்கு நல்ல ராஜ நட்சத்திரங்க. அதுல ஒண்ணு ராணி நட்சத்திரம். நீ வால் நட்சத்திரம். சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. என்னது? சொல்றதுக்கு முன்னாடி ஆச்சரியப்படுறீங்களே. அப்படியா? என்ன சொல்ல வரேன்னா, இந்த கல்யாணத்தை எப்போ வேணாலும் வச்சுக்கலாம். இன்ஃபேக்ட் நேத்தியே கூட வச்சிருந்துருக்கலாம். நேத்தா? டுமாரோங்க. டுமாரோவா? ரொம்ப கிரேசியா பேசுறீங்க. வெரி குட் ஜோசியரே. நீங்க ஜாதகத்தை ஒரு தடவைக்கு 3 தடவை பார்த்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வாங்க. ரொம்ப நல்லதுங்க. அப்ப நான் கிளம்புறேங்க. சரி. அடப்பாவி, என்னது? என்னங்க அது? இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. கை கட்டது வாய் கட்டாம போச்சு. அப்பாவுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. அது ஒண்ணு இல்லைங்க, எல்லாம் நல்லா தான் இருக்கு. இப்பதான் ஒண்ணு கவனிச்சேன். ஜாதகப்படி பையனுக்கு ஒரு தோஷம் இருக்கு. கை கொஞ்சம் நீளங்க. அதனால கல்யாணம் வரைக்கும் பையனும் பொண்ணும்
ஒருத்தர் பார்த்து கூடாது, பேசக்கூடாது, பழகக்கூடாது. நான் வரேங்க. ஜோசியர் சொன்னது கேட்டே இல்ல? கேட்டேன். உனக்கு படத்துக்கு ஃபைனான்ஸ் வேணுமில்ல? ஆமா. அப்போ நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். எதுக்கு டாடி? எதுக்குன்னா உன் தம்பியும் மீனவும் ஒருத்தர் சந்திக்காம பார்த்துக்கணும். அப்படி அவங்க சந்திக்கும் போது நீ எனக்கு அவங்கள பிடிச்சி கொடுத்துட்டீங்கன்னா உனக்கு ஃபைனான்ஸ் தரேன். ஃபைனான்ஸ் கொடுப்பீங்களா? நிச்சயமா. அப்ப அவங்க 2 பேரும் பிடிச்சி கொடுத்து ஏன் பொறுப்பு. ஓகே. ரிலாக்ஸ். Come on, I say, come close. Thanks, come close. Daddy! ச்சே, மிஸ் பண்ணிட்டேடா. ஹே, நில்லு. குடு, நான் போய் காய போடுறேன். ஐயோ, பெரிய பார்த்தா என்ன திட்டுவாருமா? அவர் ஒன்றும் சொல்ல மாட்டாரு, நீ போ. காதலனை தேடி. பியூட்டிஃபுல் டைட்டில் டைரக்டர். நோட் திஸ் பாயிண்ட். மொட்டை மாடிக்கு துணி காய வைக்க இவ ஏன் போறா? மொட்டை மாடிக்கு இவ போறான்னா அங்க ஹீரோ இருக்கணும். மொட்டை மாடி ஒரு லவ் ஜோடி. எனக்கு ஃபைனான்ஸ் ரெடி. டாடி, ஓ டாடி. ஆன்ட்டி சித்தப்பா அங்கதான் இருக்காங்க. நீங்க போய் ஜாலியா இருங்க, நாங்க பாத்துக்கிறோம். என்னது, நீங்க பாத்துக்கிறீங்களா? ஐயோ, யாரும் வராங்களான்னு பாத்துக்கிறோம். Thank you. நீயா? நீ எப்படி வந்த? துணி காய போட போறேன்னு சொல்லிட்டு வந்தேன். அப்போ ஒட்டே கட்டி காய போடு. ஏய் டாடி, கம் 2 பேரும் நல்லா மாட்டினாங்க. ஈவினிங்குள்ள ஃபைனான்ஸ் ரெடி பண்ணுங்க. வாங்க. வாங்க டாடி. மாடி படியில ஏற வைக்கிறேன். ஐயோ, அப்படி என்ன பார்க்காதீங்க, வெக்கமா இருக்கு. கிட்ட வராதீங்க, யாராவது வந்துட போறாங்க. கட்டி பிடிக்காதீங்க. ஐயோ, கட்டி பிடிக்காதீங்க. தலை எழுத்தியா? கட்டிக்க போற பொண்ணையே திருட்டுத்தனமா கட்டிக்க வேண்டியதா இருக்கு. ஆனா ஒண்ணு, இந்த திருட்டுத்தம் மாதிரி திருட்டு லவ்லி ஒரு கிக் இருக்கு தெரியுமா? யாரா வந்துட போறாங்க. மொட்டை மாடி ஒரு பையலும் வர மாட்டான். ஐயோ, வாசனை வருதா? பப்பாளி பழ வாசனை தான் வருது. ஐயோ, அது பப்பாளி பழம் இல்ல, நம்ம மீனோட வாசனை. இன்னும் கொஞ்ச நேரத்துல சென்ட் வாசனை வரும் பாருங்க. விஜய் அங்கதான் இருக்கான். ஃபாலோ மீ. கம். ஐயோ, சுத்தி வாங்க டாடி. சீக்கிரம். தாத்தா வராங்க. விட மாட்டேங்க. தாத்தா வராங்க. தாத்தா வராங்கன்னு சொல்றேன்ல. டாடி, ஃபாலோ மீ. நான் சொன்னல மீனு மேல இருக்கான்னு. ஃபைனான்ஸ் ரெடி பண்ணுங்க. ஏய் மீனு, இங்க என்னென்ன தனியா பண்ணிட்டு இருக்கற? யார் சொன்னா தனியா இருக்காங்கன்னு? நாங்களும் கூட தான் மாமா இருக்கோம். நீ எப்படிங்க வந்த? அண்ணி, அப்பா இவங்க 2 பேரும் கீழே தான் இருந்தாங்க. இப்போதான் மேல வந்திருக்காங்க. அனாவசியமா என்ன மாடிப்படி ஏற வச்சு டயர்ட் ஆக்கிட்டியாடா. எங்கடா விஜய்? அப்பா நான் இங்க இருக்கேன்பா. டேய், அங்க என்னடா பண்ணிட்டு இருக்கற? பட்டம் விட்டுட்டு இருக்கேன்பா. என்னது பட்டமா? டாடி புளுறான் அவன். அங்க பட்டமே இல்ல. ஏய், ஆக்ட் பண்றியா நீ? இல்ல மாமா, இவர்தான் போய் சொல்றாரு. உங்க கண்ணுக்கு தெரியல, வயசாயிடுச்சுல. யாருக்கு? உன் புருஷனுக்கா? போங்க மாமா. அதோ பாருங்க, ப்ளூ கலர் பட்டம். இப்போ ஸ்கையும் ப்ளூவா இருக்கிறதுனால 2 ப்ளூவும் மிக்ஸ் ஆகி உங்க கண்ணுக்கு தெரியல, அவ்வளவுதான். ப்ளூவா? ஆமா மாமா, நீலம். டேய், ப்ளூனா நீலங்கிறது உன் புருஷனுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியும். டாடி, இவங்க எல்லாம் எனக்கு மோசம் பண்றாங்க. குடும்பமே ஒண்ணா சிந்தனை கவுக்க பாக்குறாங்க. அந்த குடும்பத்துல நீ இல்லையா? அண்ணா வாங்க வாங்க வாங்க. என்ன problem? நேர்மையான ஆசாமி, நீங்க தான் உண்மையை சொல்லணும். மேல எங்கயாவது பட்டம் பறக்குது? பச்சை பட்டம் என்ன பிரமாதமா பறக்குது. பச்சை பட்டமா? எல்லாம் மாட்டிக்கிட்டீங்க. ப்ளூ கலர் பட்டன் புளுறாங்கண்ணே. தூரமா இருந்தா அப்படிதானே தெரியும். அது ப்ளூ கலர் தான் இல்லையா? நீங்க சேம் சைட் கோல் அடிக்கிறீங்களா? டாடி, பட்டம் விட்டா நூல் இருக்குல்ல, அங்க நூலும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. கிட்ட வந்து பாருங்க. ஃபைனான்ஸ் ரெடி பண்ணுங்க. அது கருப்பு நூறுடா, அதனால தான் உன் கண்ணுக்கு தெரியல மூதேவி. என் கண்ணுக்கு மட்டும் பட்டம் தெரியலையே. கண்ணாடியை போட்டு தரடா ஸ்டூபிட். வாசுவன் நல்லா கதை நல்லா தேவை. டேய் விஜய், இறங்கி வாடா.
பட்டம் விட்டுட்டு இருக்கல வர முடியாது. நீ விட்டாலும் விடலனாலும் பட்டம் அங்கே தான் இருக்கும். வா. டேய் ஓவர் ஆக்டிங் பண்ணாத, வாடா. கம்ப்யூட்டர் காலண்டா, குழந்தைங்களுக்கு கூட புரியும். ஆமா, நம்ம விஜய்க்கு பார்த்த போய் சொன்னோம். அப்பா நீங்க ஏன் போய் சொன்னீங்க? என் ஃபைனான்ஸை காப்பாத்தான்.